இந்த கோயிலுடைய மிக சிறப்பே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் தான். மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக உருவாயிருப்பார். அதாவது புற்று வடிவிலேயே உருவாயிருப்பார். நம்ம அடுத்ததை காமிக்கிறேன். சுவாமிக்கு எதிர்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி உயரம் கொண்ட ஒரு அற்புதமான நந்தி இருக்கும். இந்த நந்திக்கு மேலே நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து திருநீர் நினைப்பீங்க. கண்டிப்பாக இது திருநீர் கிடையாது. இது முழுக்க முழுக்க பூஞ்சை பூத்து போய் தான் இருக்குது. இன்னைக்கு இதை தான் நம்ம உழவார பணி பண்ண போகிறோம். இந்த கோயில் ரொம்ப 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 அற்புதமான கோயில். பல முனிவர்களாலும் பல சித்தர்களாலும் பல மன்னர்களாலும் பூஜிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலை இன்னைக்கு நம்ம இந்த உழவார பணியை மேற்கொள்ள போகிறோம். இந்த உழவார பணியில் இன்னைக்கு கலந்துக்க முடியாதவங்க அடுத்த உழவார பணிக்கு கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இதற்கு மேலே இப்படிலாம் பூஞ்சை இருக்குதேன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம, அதாவது ஒரு நாளில் நம்ம இந்த பணியை நம்ம மேற்கொள்கிறோம். பலரும் எனக்கு தொடர்பு கொண்டீங்க. ஈரோடு, சென்னை, நாமக்கல் பலரும் வரேன்னு சொன்னீங்க. ஆனால் குறுகிய காலத்தில் நம்ம இந்த பணியை நம்ம மேற்கொண்டதுனாலேயே அனைவராலையும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் நம்ம திருச்சியிலேருந்து ஒரு தம்பதியினர் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் ஒரு 4 பேர் சேர்ந்து தான் இந்த கோயிலில் உள்ள விக்கிரகங்களை நம்ம வந்து உழவார பணி பண்ண போகிறோம். இருக்கிற எல்லா அந்த பூஞ்சைகள்லாம் அகற்றிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க. நம்ம உழவார பணி விக்கிரகங்கள்லாம் உழவார பணி அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் இதனுடைய திருவுருவம் அப்போ தான் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த கோயிலை வந்து நம்ம இப்போ விக்கிரகங்களை மட்டும்தான் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். மிக விரைவில் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விமானமாகட்டும் மேற்கூரை ஆகட்டும் முழுக்க காடு மண்டி போன ஒரு நிலையில் தான் இருக்குது. மிக விரைவில் அடுத்த ஒரு காணொலியில் நான் பதிவு பண்ணுறேன். என்னைக்குன்ற தேதியை நான் குறிப்பிடுறேன். அன்னைக்கு எல்லோரும் கலந்துக்குங்க. மேலே உள்ள எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி இந்த கோயிலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இது எல்லாமே உங்களோட சேர்ந்து கரம் கோர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த காணொலியை முடிந்தவரை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு கோயில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு கோயில் நம்ம குளத்தூர், அதாவது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் குளத்தூரில் இருக்கின்றத எல்லோருக்கும் தெரியட்டும். அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோயில் கருவறையில் இருக்கிற சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயம்பு வடிவில் எழுந்து அருளி இருக்கிறாருன்னே சொல்லலாம். புற்று வடிவில் தான் எழுந்து அருளி இருக்காரு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு கோயிலாக இருந்திருக்கும். அனைவரும் வாங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி. வாழ்க தமிழி.